அவர் எதிர்பார்க்காதது தான் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் தாங்க சாட்சி. நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை பார்த்தேன், அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப பெரிய வியப்பாக இருக்குது. அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி வேணும் போல இருக்குது, தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்க நிறைய வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தைங்க பிறக்குது இல்லையா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதோ ஒரு தாய் மாமன் சீர் அப்படின்னு ஒரு தங்க மோதிரம் கொடுக்குறாராம். அது கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்னடா சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தேன். தங்க மோதிரம் கொடுக்குறேன், சூப்பர். எவ்வளோத்தில் கொடுப்பீங்க, எத்தனை கிராமில் கொடுப்பீங்க குழந்தைக்கு? சரி, 1/2 கிராமில் 1 கிராமில் ஒரு மோதிரம் செய்யலாம், இல்லை ஒரு 1/2 கிராமில் கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 1 கிராம் விலை வந்து இன்றைக்கி டேட்டில் கிட்டத்தட்ட 14,000 ரூபா. 1/2 கிராம்னா 7,000 ரூபா. தமிழ்நாட்டில் எவ்வளோ டெலிவரி ஆகுது தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. சரி, இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன், குறைஞ்சது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகள் கொடுக்குறேன்னா 5லேருந்து 6 லட்சம் குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷத்துக்கு பிறக்கிறாங்க. 7,000 ரூபாய் வச்சு வெறும் 5 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கூட 350 கோடி வேணும். வெறும் இதுக்கு மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த வேலையை தேடிட்டு இருக்கிற கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டதாரிகளே இல்லை என்ற நிலைமை அளவுக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லது திமுகவோ சேர்ந்து ஒரு இடத்த வந்து அடைஞ்சி இருக்கோம். அப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கானா? இருக்குது. ஒருவேளை வேலைக்கே போகிறவங்க கூட எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கிளைம் பண்ணால், ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால், ஒரு பிஇ படித்த ஒரு மாணவனுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் 4,000 ரூபாய் கொடுக்குறேன் மாதத்துக்கு. 4,000 ரூபாய் மாதத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க. எத்தனை லட்சம் பேர் கிளைம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள்.